தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. அயன் பண்ண காசு எவ்வளவு கொடுத்துடா? ஹோட்டல் பில்லாவது செட்டில் பண்ணப்பா. ஏம்பா மளிகை பாக்கிய கொடுப்பா. அதாவது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன்னா கடன்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? வழிவிடு. யோ யாரே நீ? நானா? நான் உங்கள ஒருத்தன்பா. இப்படிலாம் தட்டினா கதவு திறக்காது. நான் ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கேன். இப்ப பாரு ராமகிருஷ்ணா, நேத்து லாட்டரி டிக்கெட் வாங்கினியே, அதுல உனக்கு 10,000 ரூபாய் வந்திருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கப்பா. நான் தான் ராமகிருஷ்ணன். ஏண்டா பணம்னு சொன்னோட 18 ஜோடி வரைய எங்கிட்ட வாங்கின கடன் அடைக்க வக்கில்ல? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், போய் மனு வாங்க போறாரு. ஏங்க, நீங்க என்ன திட்டலாம் அடிக்கலாம், இந்த நாடே எனக்கு தலைவணங்க போகுது. ஏன்னா இந்த நாடே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாரு, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். ஏய், இந்த செக் ஆட்டுறது, எண்ணெய் ஊத்துறது எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோ, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க, செக்கே காட்டிட்டேன்ல. இங்க பார், இப்ப சொன்னதுக்காக போறோம். நாளைக்கு 10 மணிக்கு வருவோம். பணம் வரல 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில குத்து வரும் குளிர்மை கிடப்ப. வாங்க போலாம்.